போப் பிரான்சிஸ் ஒரு அன்பின் தலைமை. உலகத்தின் மிகப்பெரிய கத்தோலிக்க தலைவராக இருந்தபோதும் போப் பிரான்சிஸ் ஒரு மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவருக்கு ஆடம்பரமும் அதிகாரத்துடன் கூடிய பாராட்டும் தேவையில்லை. ஒரு சிறிய கார், ஒரு சாதாரண அறை, அவ்வளவுதான் அவருடைய சொகுசு. தன்னிடம் உயரிய ஆசனம் இருந்தும் எப்போதும் தரையில் நடந்தவர். தாழ்ந்த மக்களின் துயரங்களை தனது தவமாக உணர்ந்தவர். ஏழைகள், கிரமிக்கப்படும் பெண்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை உயிரை போல் நேசித்தார். ஒரு முறை ரோமில் உள்ள ஒரு பிச்சைக்காரனை பார்த்தபோது அவரது கையை பிடித்து, "நீ என் சகோதரன் தான், உனக்காக நானும் பிரார்த்தனை செய்கிறேன்" என்று சொன்னார். அவர் சொன்ன மிக முக்கியமான வரி இது: நீங்கள் யார் என்பது முக்கியமல்ல, நம்மிடமிருந்து அன்பை பெறுவதே மிகவும் முக்கியம். போர் நடைபெறும் நாடுகளுக்கு சென்றபோது அங்குள்ள தலைவர்களிடம் நேரடியாக கேட்டார், அந்த போரில் சிக்கிக் கொண்டுள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தீர்கள்? அவருடைய அந்த நேர்மையான கேள்வி பல அரசியல் தலைவர்களை மனதளவில் கலங்க செய்தது. படை இல்லாமல், பதவி பெருமை இல்லாமல், அன்பை மட்டும் ஆயுதமாக கொண்டு உலகத்துக்கு அமைதி கற்றுக் கொடுக்க முயற்சி செய்த ஒரே தலைவர் போப் பிரான்சிஸ். இவர் இன்று நம்மிடம் இல்லை. ஆனால் அவர் காட்டிய அன்பு, எளிமை நம்மை வழிநடத்தும் மொழியாக தொடர்கிறது. இனி அவரது சிரிப்பும் வார்த்தைகளும் நம் நினைவில் வாழும். ஆனால் அவர் காட்டிய வழியில்தான் நாம் நடக்க வேண்டும்.